மிதுனராசி அன்பர்களுக்கு பிறக்கக்கூடிய இந்த 2026ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது? மிதுனராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே குரு பகவான் ராசியில தான் வந்திருக்கிறார். அவங்க மெல்லவும் முடியாமல் சொல்லவும் முடியாமல் என்ன பண்ணனே தெரியாமல் கிட்டத்தட்ட ஒரு 6 மாத காலத்தை கடந்துக்கிருக்காங்க. மனசுக்குள்ளே அவ்வளோ எண்ணங்கள் இருக்குது, அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஆனால் அவங்களால வெளிப்படையாக சொல்ல முடியும். இதுக்கு மெயின் காரணமே பார்த்தீங்கன்னா இவங்க சில பிரச்சனைகள் சந்தித்தது அவங்களுடைய பார்ட்னரால், தன்னுடைய கணவனால், தன்னோட மனைவினால், அதே போல் தன்னுடைய நண்பர்கள் மூலமாக கடந்த ஒரு 2.5 வருடங்களில் அவங்களால பிரச்சனையை சந்தித்ததை விட உறவுகளால் பிரச்சனையை சந்தித்தது தான் அதிகம். நான் அவங்கள நம்பினேன், என் வீட்டுக்காரர் ரொம்ப நம்பினேன், என்னை ஏமாற்றிட்டாங்க. என்னுடைய நண்பரை நான் ரொம்ப நம்பினேன், அவர் என்னை மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் இப்போ என்னுடைய வாழ்க்கை கேள்விக்குறியாக இருக்குன்னு தான் அவங்க கடந்த காலங்களில் சந்தித்தாங்க பிரச்சனையை. ஸோ அதை ரிலீஸ் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இந்த வருடம் ஸ்டார்டிங்லேருந்தே இருக்குது. குரு பகவான் ரிவர்ஸில் தான் பலபடியும் உட்கார்ந்துருக்கார். அதிசாரமாக போன குரு பகவான் இந்த வருடம் ரிவர்ஸில் பலபடியும் உட்கார்ந்துருக்கனால நிறைய நல்ல விஷயங்களை செஞ்சு கொடுக்க போகிறார். தேவையில்லாத உறவுகள் எல்லாமே கட் பண்ணிவிட்டு உனக்கு இவங்க தான் சரியான ஆள், இவங்க கூட பயணம் செய். அதே போல் எதிர்மறையாக உள்ள அவங்களுடைய செயல்பாடு எல்லாமே வேண்டாம், பொறுமையாருன்னு அவங்கள டைவெர்ட் பண்ணி இவங்களுக்கான ஒரு சக்கரம், காலச்சக்கரத்தை இயக்கக்கூடிய ஒரு அற்புதமான விஷயங்களை குரு பகவான் மூலமாக நம்முடைய மிதுன ராசிக்காரங்க உறுதியாக கிடைக்கும். அதே போல் இவங்களுக்கு பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் ஏதேனும் பிரச்சனைகள் இருக்குது, ஸோ ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், வேறு ஏதாவது பிரச்சனைகள் இருக்குன்னா அது இந்த வருடம் ஜனவரி மாதத்துலேருந்து மேக்ஸிமம் செப்டம்பர் மாதத்துக்குள்ளே டோட்டல் பூர்ண நிவர்த்தி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிரக ரீதியாக ரொம்ப அற்புதமாக இருக்கும். மிதுன ராசி நேயர்களுக்கான வழிபாடு அப்படின்னா எந்த தெய்வத்துடைய வழிபாடு சொல்லலாம்? மிதுன ராசிக்காரங்க இந்த வருடம் பொதுவாகவே பார்த்திங்கன்னா காவல் தெய்வங்களை வழிபாடு செய்வது மூலமாக மிகப்பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தி கொள்ள முடியும். ஏன்னா எப்போவுமே நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா நம்ம யார்கிட்ட போவோம்னா காவல் நிலையத்துக்கு தான் போவோம், யார்ட்டையுமே போக மாட்டோம். பிரச்சனைனா போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் பண்ணணும். அப்போ இவங்களுக்கு வாழ்க்கையே பிரச்சனையாக தான் இருந்திருக்கு. ஸோ அப்போ இந்த வாழ்க்கை பிரச்சனையை சரி செய்வதற்கு இந்த வருடம் முழுவதும் நல்ல விதமாக நகர்த்துவதற்கு காவல் தெய்வங்கள், தன்னுடைய வீட்டு பக்கத்தில் உள்ள கருப்பசாமி, அதே போல் பத்ரகாளி அம்மன், காளியம்மன், அதே போல் நம்ம முனீஸ்வரர், இப்படி சொல்லக்கூடிய காவல் தெய்வங்களை இவங்க அதிகமாக கைப்பற்றி ஒவ்வொரு புதன்கிழமையும் காவல் தெய்வங்களை இவங்க வழிபாடு செய்யணும். அப்படி வழிபாடு செய்யும்போது புதன் ஓரையில் போய் வழிபாடு பண்ணாங்கன்னா அப்படியே அவங்க என்ன எதிர்பார்த்தாங்களோ அந்த ஃபுல் வைப்ரேஷன் அவங்க வாங்கிட்டு வர முடியும். அவங்க முழுவதும் மனதார வழிபாடு செஞ்சாங்கன்னா மிகப்பெரிய மாற்றத்தை இந்த 2026 உணர முடியும்.